விசேட செய்தி ஒன்று கிடைத்துள்ளது. தற்போது காசாவில் போர் நிறுத்த உடன்படிக்கை ஒன்றுக்கு ஹமாஸ் ஒப்புதல் அளித்துள்ளதாக செய்திகள் கிடைக்கின்றது. உங்களுக்கு தெரியும், சுமார் 425 நாட்களுக்கு மேலாக காசாவில் பாரிய போர் நடைபெற்று வருகிறது. இவற்றுக்கிடையில் அமைதியை ஏற்படுத்த கத்தார் உட்பட பல்வேறு சர்வதேச நாடுகள் முயன்ற போதும் அவற்றில் இஸ்ரேல் ஹமாஸ் தரப்புகளுக்கிடையில் பொது உடன்பாடொன்று இல்லாதமையினால் சமாதான முயற்சிகள் தோல்வியடைந்து வந்தது. குறிப்பாக காசா போராளிகளின் வேண்டுகோளான இஸ்ரேலிய படை காசாவை விட்டு முழுமையாக வெளியேறுதல் என்ற நிலைப்பாட்டை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளாத நிலை காணப்பட்டதால் இப்பேச்சுவார்த்தைகள் இழுபறி நிலையிலேயே காணப்பட்டது. ஆனால் தற்போது எகிப்தின் முயற்சியில் ஹமாஸ் மற்றும் அல்-பத்தார் அமைப்புகளுக்கிடையில் பேச்சுவார்த்தை நடாத்தப்பட்டு ஒரு பொது உடன்பாடு இஸ்ரேலுடன் எட்டப்பட்டுள்ளது. அதாவது காசாவை நிர்வாகிக்க ஒரு பொதுக்குழுவை ஏற்படுத்துதல் என்ற விடயமாகும். ஹமாஸ் மற்றும் பத்தார் அமைப்புகள் ஒன்றிணைந்து காசாவில் பொதுக்குழு ஒன்று உருவாக்கப்படும். இப்பொது குழுவானது உள்ளூர் கட்டமைப்பின் கீழ் உருவாக்கப்பட்டு காசாவை நிர்வாகம் செய்யும். மேற்படி இவ்விடயத்திற்கு இஸ்ரேலும் உடன்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. எது எவ்வாறோ காசா மக்கள் நிம்மதி பெருமூச்சு பெற வேண்டும் என்பதே எமது பிரார்த்தனை.